ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அவ்வை தமிழ் சீரீஸில் 8ஆம் வகுப்புலேருந்து இயல் 3 பார்க்க போகிறோம். உடலை ஓம்புமின் அப்படிங்கிற தலைப்பில் மொத்தமாக 5 லெசன் இயல் 3 கொடுத்துருக்காங்க. நோயும் மருந்தும், வருமுன் காப்போம், தமிழர் மருத்துவம், தலைக்குள் ஓர் உலகம், எச்சம் அப்படிங்கிற 5 லெசன் இருக்குது. டோட்டலாக ஒரு 70க்கும் மேற்பட்ட வினாக்கள் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வினாக்கள் நிறைய கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண இயல்களை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். வீடியோவுக்கு மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள். சேனலை இதுவரை நான் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு லெசன் பார்த்தீங்கன்னா நோயும் மருந்தும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட் லெசன் என்ன அப்படின்னா நோயும் மருந்தும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி சின்னதாக நம்ம புக்ஸை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தர்மா அகாடமி சார்பில் இப்போதைக்கு 9 புத்தகங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வரலாறு 6th to 12th, INM 6th to 12th, பாலிட்டி 6th to 12th, ஜாக்ரஃபி 6th to 12th, எக்கனாமி 6th to 12th, பொது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 2012 23 வரைக்கும் உண்டானது கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது பொது தமிழ் 6th to 12th கொடுத்துருக்கோம், இயல் வைஸ் உண்டானது. சயின்ஸு 6th to 10th லைன் பை லைன் கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்தது 6th to 12th சயின்ஸு புக் பேக் மட்டும் தனியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த புத்தகங்கள்லாம் உங்களுக்கு தேவை, வினாவங்கி புத்தகங்கள் தான் எல்லாமே தேவை அப்படின்னா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 9698645126 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணால் போதும். எனக்கு புத்தகம் வேணும் இந்த சப்ஜெக்ட் அப்படின்னா அதோட ரேட் என்ன, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு உங்களோட அட்ரஸை சென்ட் பண்ணிவிட்டால் மேக்ஸிமம் 3 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு புத்தகம் வீட்டுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். நோயும் மருந்தும் அப்படிங்கிறது இந்த 2 பாட்டுமே பார்த்தீங்கன்னா நீலகேசி அப்படிங்கிற நூல்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. இந்த 2 பாட்டுமே நீலகேசி அப்படிங்கிற நூல்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செய்யுளை பார்த்துட்டு வினாக்களுக்குள்ளே போயிடுவோம். தீர்வனும் தீரா திறந்தனவும் செய் மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உவசமத்தின் உய்ப்பனவும் யார் வினவும் காலும் அவை 3 கூற்றவா நேர் வனவே ஆகும் நிழல் இகழும் பூனாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நோயில் ஒரு 3 தன்மை இருக்குது. ஓகேங்களா? அதாவது மருந்து கொடுத்தா தீர்ந்து போகிறது ஒன்று இருக்குது, மருந்து கொடுத்தாலும் அது சரியாகாதது ஒன்று இருக்குது, இன்னொன்று நோயினே தெரியாது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், திடீர்னு மண்டையை போட்டுருவாங்க. எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, இப்போ ஹார்ட் அட்டாக்கில் மாறிமுத்து கூட செத்தாரு, ஸோ அது மாதிரி சொல்லலாம். அல்லது புற்றுநோயெலாம் வெளியே தெரியாது, ஸோ அது மாதிரியான வகைகளும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ யார் கேட்டாலும் இப்படியும் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்தது பேர்தருக்கு அரும்பினி தாம் இவை அப்பினி தீர்தருக்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவை உண்டார் பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின் முற்றே அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த துன்பங்கள், ஓகேங்களா, பிறவி துன்பங்கள் அப்படின்னு சொல்லுவோம், இந்த இதெல்லாம் தீர்க்கிற மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லறிவு இருக்கணும், நற்காட்சி இருக்கணும், நல் ஒழுக்கம் இருக்கணும். அதுதான் திரியோக மருந்து அப்படிங்கிறாங்க. இந்த 3மே நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த துன்பங்கள் வராது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? பிறவி துன்பங்கள் எதுவும் வராது. ஸோ அதை 3மே கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்ம இன்பத்தை அடையலாம். ஓகேங்களா? இதுதான் அதோட பொருளோட கான்செப்ட்டு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக. சொல்லும் பொருளும். தீர்வன அப்படின்னா என்ன? தீர்வன அப்படிங்கிறது நீங்குபவை. தீர்வன அப்படின்னா நீங்குபவை. திறந்தன அப்படின்னா தன்மை உடையன. உவசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல். கூற்றவா அப்படின்னா பிரிவுகளாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? கூற்றவா. ஓகேங்களா? அடுத்த 2வது வினா, பொறுத்துக. நிழல் இகழும். நிழல் இகழும் அப்படின்னா என்ன? ஒளி பொருந்திய. பூனாய் அப்படின்னா அணிகலன்களை அணிந்தவளே. பூனாய்னா அணிகலன்களை அணிந்தவளே. பேர்தருக்கு அப்படின்னா அகற்றுவதற்கு. பிணி அப்படின்னா துன்பம். பிணி அப்படின்னா துன்பம். ஓகேங்களா? ஆப்ஷன் பி சரியானது. 3வதும் பொறுத்துக்க தான்.
திரியோக மருந்து அப்படின்னா என்ன? திரியோக மருந்து அப்படின்னா 3 யோக மருந்து, 3 யோக மருந்து அப்படின்னு சொல்லுவோம். ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு, தெளிவு அப்படின்னா நற்காட்சி, பிறவார் அப்படின்னா பிறக்க மாட்டார், பிறவார் அப்படின்னா பிறக்க மாட்டார் அப்படின்னு பொருள். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி சரியானது. கீழ்கண்டவற்றுள் பிறவி துன்பங்களை தீர்க்கும் மருந்துகள் எது? கீழ்கண்டவற்றுள் பிறவி துன்பங்களை, அதாவது நம்ம பிறந்துட்டோம் அந்த பிணி நோயின்னு சொல்லப்படுறத தீர்க்கிற மருந்துகள் அப்படின்னா நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம், இது எல்லாமே இருக்கணும். ஓகேங்களா? நீலகேசி எவ்வகை நூல்? 5வது வினா. நீலகேசி எவ்வகை நூல்? ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்று, ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்று. நீலகேசி டேஷ் சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது. நீலகேசி டேஷ் சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குது அப்படின்னா அது சமண கருத்துக்களை சொல்லுது. ஓகேங்களா? சமண கருத்துக்களை சொல்லுது. ஸோ நீலகேசி அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் கிடையாதுங்க. ஸோ அந்த பாட்டு ரெண்டும் நீலகேசிலேருந்து வந்தது. ஓகேங்களா? நீலகேசி நூல் கடவுள் வாழ்த்து நீங்களா டேஷ் சர்க்கங்களை கொண்டது. நீலகேசி நூல் கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை சருக்கங்களை கொண்டதுன்னா 10 சருக்கங்களை கொண்டது, 10 சருக்கங்களை கொண்டது. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? பாருங்கள். சமய தத்துவங்களை விவாதிக்கும் தர்க்க நூலான இதன் ஆசிரியர் பெயர் யாருக்கும் தெரியலை. ஓகேங்களா? நீலகேசியோட ஆசிரியர் பெயர் யாருக்கும் தெரியலை. நீலகேசி காப்பியத்தின் தர்ம உரை சருக்கத்தில் இருந்து 2 பாடல்கள் இங்கு கொடுத்துருக்கோம். அந்த 2 பாடல் தான் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ கூற்று 2ம் சரிதான். ஓகேங்களா? 2ம் சரிதான். உடல் நலம் என்பது இல்லாமல் வாழ்தல் ஆகும். உடல் நலம் என்பது டேஷ் இல்லாமல் வாழணும். குறுக்க கோடு வரணும், அதை நான் போட மறந்துட்டேன். என்ன இல்லாமல் வாழணும்? பிணி இல்லாமல் வாழணும், பிணி இல்லாமல் வாழணும், நோய் இல்லாமல் வாழணும். நீலகேசி கூறும் நோயின் வகைகள் என்ன அப்படின்னா 3 வகை இருக்குது. நீலகேசி நோயை 3 வகையாக பிரிக்கிறாங்க. மருந்து கொடுத்து சரியாகிறது, கொடுத்தாலும் சரியாகாதது, என்ன இருக்குன்னே தெரியாதது. இவை உண்டார் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. இவை உண்டார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? இவை கூட்டல் உண்டார், இவை கூட்டல் உண்டார் அப்படின்னு வரும். அடுத்தது தாம் கூட்டல் இனி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? தாம் கூட்டல் இனி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? ஆன்சர் என்ன? தாமினி அப்படின்னு வரும். தாமினி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வருமுன் காப்போம் அப்படிங்கிற செகண்ட் லெசன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த செய்யுள் வந்து நமக்கு முக்கியம் இல்லை. நோய் இல்லாமல் வாழணும்னா நம்ம ஒழுங்காக குளிக்கணும், ஒழுங்காக வந்து எழுந்திரிக்கணும், நேரத்தில் எழுந்திரிக்கணும், நேரத்தில் குளிக்கணும், பல்லு விளக்கணும். ஸோ இது மாதிரியான நல்லா தண்ணி குடிக்கிறது, இதை பற்றி தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த பாட்டு நமக்கு தேவையில்லை. அப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு சத்தனை பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்துக்கோங்க. இந்த பாட்டை யார் பாடியிருக்காருன்னா கவிமணி தேசிக விநாயகனார். கவிமணி தேசிக விநாயகனார் வந்து பாடியிருக்கார். ஓகேங்களா? வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ வினாக்களுக்குள்ளே நம்ம போயிடலாம். ஓகேவா? பொறுத்துக. சொல்லும் பொருளும். நித்தம் அப்படின்னா என்னென்னா நாள்தோறும். ஸோ பாட்டு கூட பார்த்துருப்பீங்க. நித்தம் நெல்லிச்சோறு அப்படின்னா டெய்லி நெல் சோறு அப்படிங்கிற மாதிரி. ஓகே? நாள்தோறும். மட்டு அப்படின்னா என்ன? மட்டு அப்படிங்கிறது என்னென்னா அளவு அப்படிங்கிறது. மட்டு அப்படின்னா அளவு. ஓகேங்களா? சுண்ட அப்படின்னா நன்கு அப்படின்னு பொருள். சுண்ட அப்படின்னா நன்கு அப்படின்னு பொருள். வையம் அப்படின்னா உலகம். வையம் அப்படின்னா உலகம். ஓகேங்களா? பேணுவையேல் அப்படின்னா பாதுகாத்தலால். ஓகேங்களா? பாதுகாத்தால் அப்படின்னு சொல்கிறோம். பேணுவையேல் அப்படின்னா. திட்டுமுட்டு அப்படின்னா தடுமாற்றம். திட்டுமுட்டு அப்படின்னா தடுமாற்றம் அப்படிங்கிற பொருள் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது உடல் உறுதியற்ற நோயாளர்களுக்கு வாழும் இடமும் செல்வமும் இனிய வாழ்வு தராது என்று கூறியவர் யார்? உடல் உறுதியற்ற நோயாளர்களுக்கு வாழும் இடமும் செல்வமும் இனிய வாழ்வு தராது என்று கூறியவர் யார்? ஆன்சர் என்ன? கவிமணி தேசிக விநாயகனார். கவிமணி தேசிக விநாயகனார். கவிமணி என போற்றப்படுபவர் யார்? கவிமணி என போற்றப்படுபவர் யார்னா தேசிக விநாயகனார். தேசிக விநாயகனார். தேசிக விநாயகனார் எங்கு பிறந்தார்? குமரி மாவட்டத்தில் பிறந்தார். ஓகே, குமரி மாவட்டத்தில் பிறந்தார். எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேரூர் அப்படிங்கிற இடத்துல பிறக்கிறார். தேரூர் அப்படிங்கிற ஊரில் பிறக்கிறார். தேசிக விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார்? தேசிக விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார்? ஒரு மனுஷனால் ஒரு 36 வருஷம் ஆசிரியராக இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த காலத்தில் அதிகமாக இருந்திருப்பாங்க.
36 வருடங்கள் ஆசிரியராக இருந்தார். 36 வருடங்கள் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. கீழ்கண்டவற்றுள் 6வது வினா, கீழ்கண்டவற்றுள் தேசிக விநாயகனாரின் நூல் எது? மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை, மலரும் மாலையும் அவருடைய நூல்கள் தான். அனைத்துமே அவருடைய நூல்கள். மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை, மலரும் மாலையும் அப்படிங்கிறது அவருடைய நூல்கள். உமர் கயாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலின் ஆசிரியர் யார்? உமர் கயாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலின் ஆசிரியர் யார்? தேசிக விநாயகனார். தேசிக விநாயகனார். காந்தியடிகள் டேஷ் போற்ற வாழ்ந்தார். காந்தியடிகள் டேஷ் போற்ற வாழ்ந்தார்னா வையம் போற்ற வாழ்ந்தார், அதாவது உலகம் போற்ற வாழ்ந்தார். நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நலம் கூட்டல் எல்லாம், இடம் கூட்டல் எங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? இடமெங்கும். இடமெங்கும். ஓகேங்களா? வருமுன் காப்போம் இப்பாடலில் மோனை எதுகை ஏபு சொற்களை எழுதுங்க. ஸோ இதுக்காக தான் அந்த பாடல் நான் முழுசாக கொடுக்குறது. ஓகேங்களா? ஏன்னா புக்காக போடும்போது உங்களுக்கு அந்த பாடல் இருந்தால் தான் பொறுத்தது சரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அந்த பாடலை எகைன் போய் பார்த்துக்கோங்க மேலே. ஸோ அதில் மோனை எதுகை என்னென்னு பார்க்கலாமா? ஸோ மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றா வர்றது. ஓகேங்களா? அடுத்தடுத்த வரிகளில். எதுகை அப்படின்னா 2வது எழுத்து ஒன்றா வர்றது, ஒரு அடுத்த வரைக்கும். ஓகேங்களா? இயல்பு அப்படின்னா கடைசி வார்த்தை. ஓகேங்களா? கடைசி சொல் வந்து ஒன்றா வர்றது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், உடலின் உலகில் ஊருக்கா, காலை காற்று ஊருக்கா, இடம் இனிய, சுத்தமுள்ள சுகம், அருமை அடையும், திட்டு தினமும். ஸோ இது மாதிரி முதல் எழுத்து ஒன்றா இருந்தால் அது வந்து இது. அந்த பாட்டு ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணணும். அடுத்தது எதுகை அப்படின்னா 2வது எழுத்து, உடலின் டா, இடமும் டா, சுத்தமுள்ள இத்து, நித்தம் இத்து, கூழை இழை, ஏழைக்கு இழை, திட்டுக்கு இட்டு, மட்டுக்கு இட்டு, அருமை வருமுன் ரூருக்கா, பட்டிடுவாய் ஓட்டிவிடும். ஸோ இதுக்கும் அந்த இட்டு இட்டு. இப்போ இயல்பு அப்படின்னா கடைசி வார்த்தை, மும் மும், இழை இழை, டூ டூ, எப்பா எப்பா, இல்லை இல்லை. ஓகேங்களா? இது கடைசி வார்த்தை. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதாவது அடுத்தடுத்த வரிகளில் செக் பண்ணணும். இதுதான் வந்து கரெக்டான ஸ்லாட்டு. ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சு போச்சு. அடுத்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா 3வது லெசன், தமிழர் மருத்துவம். தமிழர் மருத்துவம். ஸோ இதுக்கப்புறம் வர 2 லெசனுமே கொஞ்சம் ரொம்ப கதையாக தான் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு அந்தளவுக்கு கொஷின் தேரல. இருந்தாலும் ஒரு 10 கொஷின் எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு இக்கூற்று யாருடையது? மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு இக்கூற்று யாருடையது? ஆன்சர் என்ன? திருவள்ளுவருடைய கூற்று. இது திருக்குறள். ஓகேங்களா? மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அப்படிங்கிறது திருக்குறள். ஓகேங்களா? மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அப்படிங்கிறது அந்த குறள், முழுமையான குறள். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? கூற்று ஃபஸ்ட்டு பாருங்கள். தமிழர் தத்துவங்களான சாங்கியம், ஆசீவகம் போன்றவை உடலுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள ஒற்றுமையை கண்டறிஞ்சு உடலில் ஐம்பூதங்களால் ஏற்படும் மாற்றங்களை விளக்குச்சு. நோயை இயற்கையில் கிடைக்கும் பொருள்கள், அப்பொருள்களின் தன்மை, சுவை இவற்றை கொண்டே குணப்படுத்த முடியும் என்ற உண்மையை மிக தெளிவாக தமிழர்கள் விளக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்பாறு தழைவாறு மிஞ்சினங்கால் பார் சிந்தூரம் பாரே அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இந்த வரிகளை. ஓகேங்களா? தாவரங்கள் மட்டுமல்லாமல் உலோகங்களையும், வேறு இதெல்லாம் சொல்லுவாங்களே, தாவரங்களை மட்டும் இல்லாமல் உலோகங்களையும் பாஷாணங்களையும் சித்த மருந்துகளாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு கவளம் சோற்ற உடல் எப்படி எடுத்துக்கொள்கிறதோ அப்படியே தான் சித்த மருத்துவத்தின் லேகியத்தையும் சூரணத்தையும் உடல் எடுத்துக்கொள்ளும். அதனால் எந்தவித சைடு எஃபெக்ட்டும் வராதுங்கிறாங்க. அப்போ அனைத்து கூற்றும் சரிதான். தமிழர் மருத்துவத்தின் சிறப்பு என்ன? தமிழர் மருத்துவத்தின் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனித்துவமான பார்வை இருக்கும், சூழலுக்கு இசைந்த மருத்துவமாக இருக்கும், சுற்றுச்சூழலை அது சிதைக்காது, மருந்தாலையும் சிதைக்காது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறது பொருட்களையும் சிதைக்காது. ஸோ அப்போ அனைத்தும் சரியானது தான், சிறப்பு தான். மனிதன் இயற்கையை விட்டு விலகி வந்ததற்கான முதன்மை காரணம் என்ன? மனிதன் இயற்கையை விட்டு விலகி வந்ததற்கான முதன்மை காரணம் உணவு பழக்க வழக்கங்கள், மாசு நிறைந்த சுற்றுச்சூழல், மன அழுத்தம், இது எல்லாமே காரணம். அப்போ அனைத்தும் சரியானது. நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகளில் சரியானது எது? நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகளில் சரியானது என்ன? சித்த மருத்துவம் நடைமுறையில் இருக்குது, ஆயுர்வேத மருத்துவம் இருக்குது, யுனானி மருத்துவமும் இருக்குது, அலோபதியும் இருக்குது. அப்போ அனைத்து மருத்துவமும் நடைமுறையில் இருக்குது. ஓகேங்களா? கீழ்கண்டவற்றுள் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க.
ஆன்சர் பாருங்கள். தினமும் 45 நிமிடத்தில் 3 கிலோமீட்டர் நடைப்பயணம் நம்ம செய்யணும். அப்போ தான் உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். 15 நிமிடம் யோகா செய்யணும், தியானம், மூச்சு பயிற்சி, அப்புறம் சிறுதானியங்கள் எடுத்துக்கணும், 7 மணி நேரம் தூங்கணும், 3 லிட்டர் தண்ணீர் அருந்தணும் ஒரு நாளைக்கு. அப்போ இதெல்லாம் செஞ்சிங்கன்னா நீங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வழி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ அனைத்தும் சரிதான். இப்போ அடுத்த வினா. தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவதற்கு டேஷ் பயன்படுத்துகிறாங்க. தொடக்க காலத்தில் மனிதர்கள் தாவரங்களை தான் பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஷ் நீட்சியாக உள்ளது. தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது எதனுடைய நீட்சியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவோட நீட்சியாக தான் மருந்து இருக்குது. ஸோ அதனால தான் சைடு எஃபெக்ட் வரதில்லை. உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களில் ஒன்று எது? உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களில் ஒன்று அப்படின்னா இரத்த கொதிப்பை சொல்லலாம். சமையலறையில் செலவிடும் நேரம் டேஷ் செலவிடும் நேரமாகும். சமையலறையில் நம்ம சமைக்கிறதுக்காக செலவு பண்ணுற நேரம் இது நல்வாழ்வுக்காக, நம்மளுடைய நல்வாழ்வுக்காக செலவிடுற நேரம். அதை அப்படி நினச்சி நம்ம ஒழுங்காக சமைச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அடுத்த லெசன் 4வது லெசன் இப்போ வந்துட்டோம். தலைக்குள் ஒரு உலகம். இது 4வது பாடம். ஒரு 12 கொஷின் தான் இருக்குது. இது சுஜாதா எழுதியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவில் இந்த லெசனை கொடுத்துருக்காங்க. நம்ம சயின்ஸில் படிக்கிறது வேறு, இதில் படிக்கிறது வேறு. அதனால் இதை போட்டு குழப்பிக்காதீங்க. தமிழில் கேள்வி கேட்டால் இப்படி ஆன்சர் பண்ணுங்கள். மற்றபடி சயின்ஸுக்கு அது வேறு. இப்போ மூளைன்னா நம்ம முன்மூளை, சிறுமூளை, நடுமூளை அப்படிம்போம், முகுளம் படிப்போம், பான்ஸ் படிப்போம். அதெல்லாம் இங்கே வராது. சும்மா அப்படியே அவருக்கு தெரிஞ்ச மாதிரி மேலோட்டமாக அந்த காலத்தில் எழுதியிருக்காரு. அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? இந்த பிரபஞ்சத்திலே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுவென்றால் அது மனித மூளை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுள் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதில் இருக்க செல்லு ட்ரில்லியன் அளவுக்கு இருக்குங்கிறாங்க. மூளையில் 100 பில்லியன், அதாவது 10,000 கோடி நியூரான்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த நியூரான்களோட வலைப்பின்னல் தான் நம்மளுடைய புத்திசாலித்தனத்துக்கும் படைப்பு உணர்ச்சிக்கும் ஞாபகத்துக்கும் தன்னுணர்வுக்கும் காரணம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 3 கூற்றுல பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே சரியாக தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மூளை டேஷிலிருந்து முளைக்குது அப்படிங்கிறாங்க. முதுகுத்தண்டுலேருந்து முளைக்குது. மூளை முதுகுத்தண்டுலேருந்து முளைக்குது. ஓகேங்களா? இந்த படத்தில் வர மாதிரி தான், சூர்யா படத்தில் ஒன்றும் என் முதுகில் ஓடும் என்னமோ சொல்லுவாங்க, ரத்தத்தில் ஓடும் முதுகெலும்போ ஏதோ சொல்லுவார், அது மாதிரி தான். மூளை எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 3 வகையாக பிரிச்சிருக்காங்க இவங்க. உள்மூளை, நடுமூளை, பின்மூளை அப்படின்னு 3ஆக பிரித்து விட்ருக்காங்க. ஓகேங்களா? நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துவது சிறுமூளை. நம்மளோட உடலோட அசைவுகளையும் உணர்ச்சிகளின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதே சிறுமூளை. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு குருதி தேவைப்படுது? மூளை இருக்குல்ல, அதுக்கு ஒரு நிமிடத்துக்கு எவ்வளவு குருதி பம்ப் ஆகிக்கிட்டு இருக்குது. ஏன்னா அங்கே சேமித்து வைக்கிறதுக்கு மூளையால் முடியாது. ஓகேங்களா? ஸோ அது உயிர்வலி அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர்வலி பசி. மூளைக்கு தேவையான உணவை கொடுத்துக்கிட்டு இருக்கணும். அது எவ்வளோன்னா 800 மில்லி. ஒரு நிமிடத்திற்கு மூளைக்கு 800 மில்லி குருதி தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். பம்ப் பண்ணி போய் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது கீழ்கண்டவற்றுள் சரியானது இது. மூளை உடம்பின் எடையில் 50ல் 1 பங்கே தான் இருக்குது. மூளை நம்ம உடலில் 50ல் 1 பங்கு தான் இருக்குது. உயிர்வெளி ஆகியவற்றின் மொத்த தேவையில் 5ல் 1 பாகத்தை அது அபகரித்துக் கொள்கிறதுங்கிறாங்க. தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க அதுக்கு ஒரு இடம் இல்லை. அதனால் குருதி ஓட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்குது. ஓகேங்களா? ஏப்பம் விடுவது, இருமல், தும்மல், கொட்டாவி, வாந்தி ஆகியவற்றுக்கெல்லாம் மூளைக்கு பதிலாக முதுகெலும்பு செயல்பாடுகளை பார்த்து கொள்ளும். இதுக்கெல்லாம் போய் அந்த மூளை வேலை செய்யக்கூடாது. முதுகெலும்பே அதை பார்த்துக்குதுங்கிறாங்க. நம்ம முகுளம் அப்படின்னு படிச்சிருக்கலாம். ஓகேங்களா? தண்டுவடங்கள் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அப்போ அனைத்தும் சரி. சயின்ஸ் வேறு, இங்கே வேறு. இதில் இருக்கிறத மட்டும் பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. தனிச்சையான செயல்களுக்காகத்தான் முதுகுத்தண்டின் குறுக்கு இணைப்புகள் இருக்கின்றன. தனிச்சையான செயல்பாட்டுக்காக தான் முதுகுத்தண்டோட குறுக்கு இணைப்புகள் இருக்குங்கிறாங்க. மூளையின் வலதும் இடதும் மூளைக்கு செல்லும் நரம்புகளில் இடவள மாற்றம் ஒன்று நிகழுதுங்கிறாங்க. இப்போ இடையில இந்த இடம் பக்கமாக நம்ம பார்க்குறது கேட்குறது எல்லாமே வலப்பக்கம் போகும், வலப்பக்கமாக கேட்குறது எல்லாமே இடப்பக்கம் போகும். ஓகேங்களா? அதான் அதுக்கு பொருள். இப்போ இடது பாதி அப்படின்னு இருக்குது. மூளையோட இடது பாதி இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா நம்ம பேச, எழுத, கணக்கிட, தர்க்க ரீதியில் சிந்திக்க உதவுது. அறிவாற்றல் பிணர்ச்சிகளை அலசுறது, சதுரங்கம் போட்ட விளையாட்டுகள் சிறப்பது, இவற்றையெல்லாம் இடது பகுதி பார்த்துக்குது. நம் மொழி அறிவு கூட இடது பகுதி தான் காரணங்கிறாங்க. மூளையோட இடது பகுதி. வலது பாதி இருக்குல்ல, அது நம்ம வடிவங்களை உணர பயன்படுது. கவிதை எழுதுவது, படம் போடுவது, நடனம் ஆடுவது, நடிப்பது போன்ற
கலை தொடர்பான எல்லாத்துக்கும் வலது பாதி தான் காரணங்கிறாங்க. வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்கள் நடிகர்கள், பாடகர்கள், நடன கலைஞர்கள், இசைக்கருவிகளை கையாள்பவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது, சில நினைவுகள் மற்ற நினைவுகளுடன் குறுக்கிட்டு அவற்றை அழிப்பது மறதி அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, இதில் தவறானது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் தவறு. ஏன்னா இதுக்கும் மறதிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, மனிதனுக்கு எத்தனை நிமிடங்களுக்கு ஒரு முறை மனநிலை மாறும்? மனிதனுக்கு எத்தனை நிமிடங்களுக்கு ஒரு முறை மனநிலை மாறும் அப்படின்னா 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை மாறும். 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை மாறும். சராசரி மனிதன் தனது வாழ்நாளில் எத்தனை வருடம் தூங்குகிறான்? சராசரி மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் 20 வருடம் தூங்கியே கழிக்கிறான். 20 வருடம் தூங்கியே கழிக்கிறான். மனிதன் டேஷ் லட்சம் கனவு காணுகிறான். மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் 20 வருஷம் தூங்குறான். அப்போ 3 லட்சம் கனவு அதில் காண்றான். 3 லட்சம் கனவுகள் அதில் காண்றான். சுஜாதாவின் இயற்பெயர் என்ன? சுஜாதாவோட இயற்பெயர் ரங்கராஜன். ரங்கராஜன். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? ரங்கராஜன் அவர்கள் சிறுகதைகள், புதினங்கள், நாடகங்கள், அறிவியல் புனைவு கதைகள், திரைப்பட கதை, வசனம் என பல துறைகளில் பணியாற்றியிருக்கிறார். சங்கர் கிட்ட கூட அவர் தான் பணியாற்றினார். மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் இவர் முக்கிய பங்கு ஆற்றியுள்ளார். மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் இனிய எந்திரா, மீண்டும் ஜூனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள், தலைமை செயலகம் அப்படிங்கிற நூல்களை இவர் எழுதியிருக்காரு. என் இனிய எந்திரா, மீண்டும் ஜூனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள், தலைமை செயலகம் இவருடைய நூல்கள். அப்போ அனைத்து கூற்றும் சரி இதில். ஓகேங்களா, ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சிச்சு. அப்போ இலக்கணம் எச்சம் அப்படிங்கிற டைட்டில். ஓகேங்களா, எச்சங்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 19 கொஷின் தான். ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த 19 கொஷின் பார்த்துட்டிங்கன்னா இந்த 7 நம்ம முடிச்சுட்டு அடுத்த 7க்கு போயிடலாம். ஓகே, வீடியோ இது வரைக்கும் பார்த்ததே ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணாதவங்க போய் லைக்கை வீடியோவை பண்ணிவிட்டு வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இல்லை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் கூட பார்க்கலாம், இல்லை எக்ஸாம் டயத்தில் பார்க்கலான்னு கூட நீங்கள் நினைப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். படித்தான் என்பது என்ன? படித்தான் அப்படிங்கிறது வினைமுற்று. புரியுதுங்களா சொல்கிறது? படித்தான் அப்படிங்கிறது வினைமுற்று. போன இயலில் பார்த்துருப்போம். படித்தான் அப்படின்னா முடிச்சிட்டான். அப்போ அது வினை முடிஞ்சு போச்சு, அந்த செயல் முடிஞ்சு போச்சு. அப்போ அது வினைமுற்று. ஓகேங்களா, பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் என்ன அப்படின்னா அதுதான் எச்சம். பொருள் முற்று பெற்று போச்சுன்னா அது வினைமுற்றாயிடுது. முடியல, முற்று பெறலை அப்படின்னா எச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்க? படித்தான் அப்படின்னா முடிஞ்சு போச்சு வினை. படித்த, படித்து அப்படின்னா வினை இன்னும் முடியலை. புரியுதுங்களா? அப்போ எச்சம், அதுதான் எச்சம். எச்சம் அப்படின்னா எச்சில் கூட சொல்லிக்கோங்க, மீந்தது. ஓகேங்களா, கீழ்கண்டவற்றுள் எச்சத்தின் வகை என்ன? கீழ்கண்டவற்றுள் எச்சத்தின் வகை பெயரெச்சம், வினையெச்சம் அப்படின்னு 2 இருக்குது. பெயரெச்சம், வினையெச்சம்னு 2 இருக்குது. ஓகேங்களா, கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? பாருங்கள், படித்த என்னும் சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர் சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும். புரியுங்களா? படித்த அப்படிங்கிற சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர் சொற்களில் ஒன்றை கொண்டு முடியும். ஏதோ ஒரு பெயர் சொற்களில் முடியுதுங்கிறாங்க. படித்த மாணவன், அதற்கு நான் எடுத்துக்காட்டு என்னன்னா படித்த மாணவன், படித்த பள்ளி, பள்ளி, மாணவன், மாணவி எதையோ ஒன்று முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, இவ்வாறு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். பெயரை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது பெயரெச்சம். ஓகேங்களா, பெயரெச்சம் 3 காலத்துலேயும் வருங்கிறாங்க. பெயரெச்சம் 3 காலத்துலேயும் வரும். எடுத்துக்காட்டு என்னென்னா பாடிய பாடல், இறந்த காலம். ஏன்னா பாடிய பாடல் பாடி முடிச்சிட்டான். பாடுகின்ற பாடல் நிகழ்காலத்தில் பாடிக்கிட்டு இருக்கான். பாடும் பாடல் அப்படின்னா அடுத்து பாட போகிறான். அப்போ எதிர்கால பெயரெச்சம். புரியுதுங்களா? எல்லா இடத்துலையும் வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ அனைத்து கூற்றும் சரிதான். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் எது? செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் எது? ஏன்னா பெயரெச்சத்தில் 2 வகை இருக்குது. தெரிநிலை, குறிப்பு பெயரெச்சம்னு இருக்குது. அதில் தெரிநிலை பெயரெச்சம் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டுது. ஓகேங்களா, எழுதிய கடிதம், எழுதிய கடிதம். புரியுதுங்களா? எழுதிய கடிதம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் எழுதிய அப்படிங்கிற சொல் எழுதுதல் அப்படிங்கிற செயலை குறிக்குது. புரியுதுங்களா? எழுதுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் இறந்த காலத்தை தெளிவாக காட்டுது. எழுதிய அப்படின்னா என்ன?
முடிஞ்சு போச்சு, எழுதி முடிச்சுட்டான் அப்படிங்கிறது தானே. எழுதிய கடிதம், அப்போ எழுதி தான் உன்ட்ட கொடுக்குறேன், அப்போ நான் முடிச்சிட்ட வேலையை, அப்போ இறந்த காலத்தை குறிக்குது. அப்போ காலத்தை வெளிப்படையாக காட்டுதுன்னா தெரிநிலை பெயரெச்சம். புரியுதுங்களா? அப்புறம் செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டுறது என்ன பெயரெச்சம்னு கேட்குறாங்க. அது குறிப்பு பெயரெச்சம். செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் காட்டுச்சுன்னா அது குறிப்பு பெயரெச்சங்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்கோம்? சிறிய கடிதம். சிறிய கடிதம். இதில் காலம் அப்படிங்கிறது இல்லை. புரியுதுங்களா? இது வந்து ஒரு பண்பு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? சிறிய, சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி சின்னது, அதோட பண்பு தானே இது. இது என்னப்பா அப்படின்னா சின்னோண்டு கடிதங்க, சின்ன கடிதங்க அப்படின்னா அதோட பண்பு, அந்த கடிதத்தோட பண்பை தான் நம்ம சொல்கிறோம். அப்போ அது குறிப்பு பெயரெச்சம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இப்போ வந்து பெயரெச்சத்தை முடிச்சிட்டோம், அப்போ நம்ம வினையெச்சத்தை பார்க்கணும். ஓகேங்களா? படித்து என்னும் சொல் முடித்தான், வியந்தால், மகிழ்ந்தார் போன்ற வினை சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும். படித்து முடித்தான், புரியுதுங்களா? முடித்தான் முடிதா, படித்து வியந்தான், வியந்தால் வியந்தான். ஓகேங்களா? ஸோ இப்படி முடிஞ்சாதான் அது வந்து வினையெச்சம் அப்படிங்கிறாங்க. இவ்வாறு வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம்ங்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரி. ஓகேங்களா? செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் எது? செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டினா அது தெரிநிலை வினையெச்சம். இங்கேயும் ரெண்டு இருக்குது, தெரிநிலை குறிப்புன்னு. ஸோ செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டுச்சுன்னா தெரிநிலை வினையெச்சம்ங்கிறாங்க. எடுத்துக்காட்டு எழுதி வந்தான். எழுதி வந்தான். ஸோ எழுதுறது எழுதுதல் தான் குறிக்குது. ஓகேங்களா? எழுதி வந்தான், எழுதிட்டு எடுத்துகிட்டு வந்தான் அப்படின்னா அது இறந்த காலத்தை குறிக்குது. அப்போ அதுதான் உங்களுக்கு வந்து என்ன வினையெச்ச தெரிநிலை வினையெச்சம். காலத்தையும் வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வந்தால் அது குறிப்பு வினையெச்சம். மெல்ல வந்தான். இங்கே மெல்லங்கிறது உங்களுக்கு என்ன காலத்தை குறிக்குது? மெல்லன்னா அதோட பண்பு தானே, மெதுவாக வரான் ஐயா அப்படின்னா அவனுடைய பண்பை குறிக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ அது வந்து குறிப்பு வினையெச்சம். அவ்வளோதான். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? முற்றச்சத்தை பற்றி பார்க்க போகிறோம். வள்ளி படித்தனல். இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்தால் என்னும் வினைமுற்று பொருளை தருது. படித்தால் அப்படின்னா வினை முடிஞ்சு போச்சு, அப்போ வினைமுற்று தொல்லை தருது. படித்தனல் அப்படிங்கிறது படித்தால் அப்படிங்கிற வினைமுற்ற தருது. வள்ளி படித்தனல் மகிழ்ந்தால். இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்து என்னும் வினையெச்ச பொருளை தருது. வினையெச்ச பொருளை தருது. படித்து அப்படிங்கிற வினையெச்ச பொருளை தருது. இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றத்தை கொண்டு முடிவது முற்றெச்சம். புரியுதுங்களா? ஒரு வினைமுற்று எச்ச பொருளை தரும், மற்றொரு வினைமுற்று கொண்டு முடிவது முற்றெச்சங்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரியானது. ஓகேங்களா? முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஷ் எனப்படும். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் எது? கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் அப்படின்னா பார்த்த. புரியுதுங்களா? பார்த்த அப்படிங்கிறது தான். குறிப்பு வினையெச்சம் டேஷ் வெளிப்படையாக காட்டாது. குறிப்பு வினையெச்சம் டேஷ் வெளிப்படையாக காட்டாதுன்னா காலத்தை வெளிப்படையாக காட்டாது, பண்பை மட்டும் காட்டும். இப்போ நடந்த, பேசிய, எடுத்தன, உண்டான், பெரிய அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நடந்து அப்படின்னா என்ன? வினையெச்சம். நடந்து. ஓகேங்களா? நடந்து அப்படின்னா வினையெச்சம். பேசிய அப்படின்னா பெயரெச்சம். பேசிய அப்படின்னா பெயரெச்சம். எடுத்தனன் உண்டான். இப்போ என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு வினைமுற்று எச்ச பொருளையும் தந்து மற்றொரு வினைப்பொருளை கொண்டு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சால் அது பேர் முற்றெச்சம். பெரிய அப்படின்னா குறிப்பு, ஏன்னா அது பண்பை குறிக்குது. ஓகேங்களா? புரியுதா? அவ்வளோதான். கீழ்காணும் சொற்களை பெயரெச்சம் வினையெச்சம் என வகைப்படுத்தணுங்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு லைனை கொடுத்துட்டாங்க நமக்கு ஆல்ரெடி. நல்ல, படுத்து, பாய்ந்து, எரிந்த, கடந்து, வீழ்ந்த, மாட்டிய, பிடித்து, அழைத்த, பார்த்து அப்படின்ட்டு. அதில் பெயரெச்சம் அப்படின்னா நல்ல அப்படிங்கிறது ஒரு பெயரெச்சம். ஓகேங்களா? அப்புறம் எரிந்த அப்படிங்கிறது ஒரு பெயரெச்சம். விழுந்த, எரிந்த, விழுந்த, மாட்டிய, அழைத்த இதெல்லாமே பெயரெச்சம். வினையெச்சத்தை பாருங்கள், ஏன்னா வினை முடியணும். படுத்து, பாய்ந்து, கடந்து, பிடித்து,
பார்த்து, அதில் வினையெச்சம். புரியுதுங்களா? அறிந்து பயன்படுத்துவோம். உவமை தொடர்கள். உவமைனா என்ன? ஒரு கற்பனையாக பேசுகிறதுன்னு வச்சுக்கோங்க. நாம் பேச்சிலும் எழுத்திலும் கருத்துக்களை எளிதாக விளக்குவதற்காக சில தொடர்களை பயன்படுத்துகிறோம். அவை உவமை தொடர்கள் எனப்படும். ஒரு உவமை தொடருக்கு தனிப்பொருளும் உண்டு அப்படிங்கிறாங்க. புரியுதா? மடை திறந்த வெள்ளம் போல, மடை திறந்த வெள்ளம் போல, தடையின்றி மிகுதியாக போகும், அதான் பொருள். இதான் எக்ஸாமில் கேட்குறது. ஓகேங்களா? இப்போ திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் போனாங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். உள்ளங்கையில் வச்ச நெல்லிக்கனி மறைக்க முடியுமா? யாராலே நல்லா பார்க்கலாம்ல, அதான் வெளிப்படைத்தன்மை. பாரதியின் பாடல்கள் உள்ளங்கனி நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறாங்க. மடை திறந்த வெள்ளம் போலனா தடையின்றி மிகுதியாக. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அதை வச்சே ஒரு பொறுத்துக. காக்கை உட்கார பனைமரம் விழுந்தது போல, காக்கை உட்கார பனைமரம் விழுந்தது போல அப்படின்னா தற்செயல் நிகழ்வு தான். காக்கா போய் உட்காருது, பனைமரம் வந்து அது ஒரு தற்செயல் நிகழ்வில் வந்துடும். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போது அப்படின்னா எதிர்பாராத நிகழ்வு, நம்ம ஒன்று நினைக்கிறோம் அது ஒன்று நடக்குது. பசு மரத்து ஆணி போதுனா எளிதில் மனத்தில் பதிதல். விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா பயனற்ற செயல். விழலுக்கு நீர் அரைச்சி என்ன பண்ண போகிறோம்? நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் அப்படின்னா ஒற்றுமையின்மை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினோன்னா அது ஒன்று தனித்தனியாக போய் கிடக்கும். ஓகேங்களா? ஒற்றுமையாக இருக்காது. சாக்கில் கட்டினா தான் ஒற்றுமையாக இருக்கும். ஆப்ஷன் ஏ. அடுத்தது பொறுத்துக. நோய் அப்படின்னா என்ன? நோய் அப்படிங்கிறது டிசீசஸ். பக்க விளைவு அப்படின்னா சைடு எஃபெக்ட். மூலிகை அப்படின்னா ஹெர்ப்ஸ், ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ். நுண்ணுயிர் முறினா ஆன்டிபயாட்டிக். நுண்ணுயிர் முறினா ஆன்டிபயாட்டிக். ஓகேங்களா? ஆப்ஷன் சி சரியானது. தொண்டை வேறு வலிக்குது, ஏன்னா ஒரே நாளில் 2 வீடியோ பேசிட்டேன் இன்றைக்கி. பொறுத்துக்க 19வது கொஷினும். சிறுதானியங்கள் அப்படின்னா என்ன? மில்லட்ஸ். சிறுதானியங்கள்னால் மில்லட்ஸ். மரபணு அப்படின்னா ஜென், அதாவது ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். பட்டய கணக்கர் அப்படின்னா ஆடிட்டர். ஒவ்வாமைனா அலர்ஜி. ஒவ்வாமைனா அலர்ஜி. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. நாளைக்கு